ஏன்னா நீங்க என்ன இப்படி பண்றீங்க? விடுங்க, நாங்க மேல இருந்து எத்தனை தண்ணி ஊத்தி வைப்போம், நீங்க அசால்ட்டா எடுத்து ஊத்துவீங்களா? பொறிக்க நாயிங்க போங்க அப்படிதான் அந்த பக்கம். நான் அப்படிதான் பேசுவேன். நான் கஷ்டப்பட்டு மேல இருந்து எத்தனை வரும் தண்ணி அது போட்டு அக்கா இருக்க அழியறீங்க. அப்படிதான் எடுப்பேன். நீங்க எதுக்கு இந்த செடியால எதுக்கு பிடிங்க? கல்யாணம் இடிச்சிங்க, அப்ப எதுக்கு செடி பொறிங்க போட்டீங்க? நீங்க எதுக்கு செடி எடுத்து பிடிங்க போட்டீங்க? நான் அப்படிதான் கேட்பேன். நீங்க எதுக்கு தண்ணி எதுக்கு யாரை கேட்டு ஊத்துனீங்க? எதுக்கு தண்ணி கல்ல இடிச்சிங்க? தண்ணி எதுக்கு ஊத்துனீங்க? செடி எதுக்கு பிடுங்க? நீங்க நாங்க எடுத்துதான் இருக்கோம். நாங்களும் நான் பேசி எடுப்போம். பரவாயில்ல, எடுக்கட்டும் பரவாயில்ல, எடுக்கட்டும். மாமா நான் கழிச்சுக்கணும் போல. நான் உங்க எங்க பேர்ல தான் இருக்கு. இது எங்க இடம் நான் கேட்பேன். இது எங்க நான் ஏன் கேட்கக்கூடாது? நீங்களே ஊராமிட்டு வந்து கேட்கும் போது நீங்க யார மூணாவது மனுஷன் நீங்க கேட்க நான் இப்படிதான் கேட்பேன். போங்க போங்க அப்படிக்கா. நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நீங்க இவ்வளவு அராஜகம் பண்ணும்போது நான் பேசுற வார்த்தையில என்ன இருக்கு? உங்களால கடைசி காலத்து கண்ணு உங்களுக்கால அது கூட கிடைக்காது. குடிக்கிறதுக்கு ஒரு சோம்பு தண்ணி கிடைக்காது. கட்டி கட்டி விட்டுருவாங்க. பசங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. சொல்றேன் அவரு கொஞ்சம் ஆளுக்குறாங்க. அவங்க கூப்பிட்டோம்னா கல்லு மட்டும் கல்லு வச்சு ஆள் இருக்குறாங்க. நாமளே எடுத்து போறோம். யாரும் இல்ல சோகனா அந்த செவரு டேமேஜ் ஆகும். கல்லு அது வேண்டாம்.
நீ போடு தூக்கி போடு என் மேலே ஏதோ உள்ட்டோம் நீ அங்கே போடு அங்கே போடு I